जय माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपीजन वल्लभा जय गिरिवरधारी जय गोपीजन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन व्रजजनरञ्जन यशोदनन्दन व्रजजनरञ्जन यमुनदीरा वनचारि यमुनदीरा वनचारि जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा दामोदर राधे जय राधा गोपीनाथ राधे जय राधा कुंज बिहारी राधा कुंज बिहारी राधे जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रीला गुरुदेव अनंत कोटि वैष्णवंत की जय प्रभुपाद की जय गुरु महाराज की जय ताय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे हरे कृष्णा कृष्णा। हरे कृष्णा माता जी, हरे कृष्णा प्रभु जी, எல்லாருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா. தெரிய மாட்டேங்குது. ஹரே கிருஷ்ணா, ராதே. இங்க எங்க ஊர்ல திருவிழா நடக்குது, ஒரே பாட்டு சத்தம் காதுலயே விட மாட்டேங்குது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பார்த்து சொல்லுங்க, பாத்துக்கிறேன். ஹரே கிருஷ்ணா, காதால கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. மியூட்ல வச்சு பேசிட்டு இருந்திருக்கேன். ஐ எம் வெரி சாரி. ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும். நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பகவத்கீதா 3வது அத்தியாயத்துல 23வது பதம். சாந்தா மாதாஜி அண்ட் ஐஸ்வர்யா மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணலாம் மாதாஜி. பண்ணலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லு. So, பதம் 23. यदि ह्यहं यदि न वर्तेयं यदि ह्यहं न वर्तेयं यदि ह्यहं न वर्तेयं
यदि यदीख्यगं न वर्तेयम् जातु कर्मण् धातु कर्मन् यतन्द्रितः तादृत्रिः जातु कर्मण् यतन्द्रितः जातु कर्मन् यदन्त्रिः जातु कर्मण् यतन्द्रितः जातु कर्मन् यदन्त्रितः मम वर्त्मानुवर्तन्ते मम वर्त्मानुवर्तन्ते मम वर्त्मानुवर्तन्ते मम वर्त्मानुवर्तन्ते मम वर्त्मानुवर्तन्ते मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः 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 यदि ह्यहं न वर्तेयम् यदिह्यहं न वर्तेयम् जातु कर्मण्यतन्द्रितः साधु कर्मण्य अवन्त्रितः मम वर्त्मानुवर्तन्ते मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः मनुष्याः पार्थ सर्वशः हरि बोल हरे कृष्णा हरे बोल हरे कृष्णा हरे कृष्णा मुझे हरे कृष्णा हरे कृष्णा ராஜவல்லி மாதாஜி ட்ரை பண்றீங்களா ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா பதம் 23 எதி ஏகம் ஏகம் நவத்தேயம் ஜாது கர்மண்ய தந்திரிதக மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்ய பார்த்த சர்வசக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி மேனகா சரவணன் மாதாஜி अक्षरोन्मीलित श्रीगुरवे नमः नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு ஸ்லோகா வந்து 3வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு ரீகேப் வந்து பார்ப்போம். ஸோ 17வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்கலாம். நம்ம 17ல இருந்து வந்து நிஷ்காம கர்மயோகம் பத்தி பகவான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ 17, 18, 19 அது ஒரு செட். எப்படி சொல்றாரு அப்படின்னா அதுல நம்ம ஆத்மரதி அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்தோம். யார் ஒருத்தர் வந்து தன்னை உணர்ந்தவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய வேலை எதுவும் கிடையாது, கடமைன்னு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தன்னை உணர்ந்தவர்கள்னா நான் ஆத்மா அப்படின்னு யார் ஒருத்தங்க உணர்ந்திருக்காங்களோ அது அவங்க வந்து செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ அதே 18ல என்ன சொன்னாரு, ஆனா செய்யாம இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. 19ல என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா நீ வந்து உன்னுடைய கடமைகளை செய், ஆனா அந்த பலன் மேல எந்த ஒரு பற்றும் இல்லாம எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யணும். அதுதான் வந்து நிஷ்காம கர்மயோகம். அது செய்யறது மூலமாவே நீ வந்து என்ன வந்து அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு 19ல சொன்னாரு. சோ இப்படி யாரு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு 20ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. ஜனக மகாராஜ் வந்து பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் ஒண்ணு கொடுத்தாரு.
21ல என்ன சொன்னாரு? இந்த மாதிரி ஜனக மகாராஜ் மாதிரி இந்த மாதிரி கிரேட் பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி கிரேட் லீடர்ஸை எல்லா காமன் பீப்புளும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 21ல சொன்னாரு. ஸோ அதனால லீடர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து 21ல சொன்னாரு. 22ல நேத்து ஸ்லோகம் நேத்து என்ன சொன்னாரு? கிருஷ்ணர் அவரையே ஒரு எக்ஸாம்பிளா வந்து காட்டுறாரு. எனக்குன்னு இந்த விதிக்கப்பட்ட கடமைகள் எதுவுமே கிடையாது. இந்த 3 உலகத்திலயுமே வந்து கிடையாது. இதை செஞ்சுதான் எனக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது. இதை செஞ்சாதான் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நான் என்னுடைய விதிக்கப்பட்ட கடமைகளை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பகவான் வந்து சொல்றாரு இல்லையா? ஸோ இப்போ இன்னைக்கு 23வது ஸ்லோகம். ஸோ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா அஹ், இங்க லைன் பை லைனா பார்ப்போம். யதிஹி அகம் ந வர்த்தேயம் ஜாத்து கர்மண்ய அதந்திரிதக. ஸோ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா சப்போஸ் நான் வந்து என்னுடைய விதிக்கப்பட்ட கடமைகள் கர்மண்ய அதை வந்து அத்தந்திரித்தக ஒரு அக்கறை இல்லாம ஒரு கேரே இல்லாம பண்ணேன் அப்படின்னு சொன்னா அது அந்த பண்ணாம இருந்தேன் அப்படின்னா என்னுடைய கடமைகளை வந்து ஒரு அக்கறையோட நான் பண்ணாம இருந்தேன் அப்படின்னா மனுஷ்யா பார்த்த சர்வசக எல்லா மனுஷங்களும் மனிதர்கள் ஸோ எல்லா மனுஷங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மம வர்த்மான வர்த்தந்தே அப்படிங்கிறாரு. என்னுடைய அந்த பாத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இங்க சொல்றாரு. ஸோ யாராவது ஒருத்தர் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பதம் இது. படிங்க மாதாஜி. ஏனெனில் விதிக்கப்பட்ட கடமைகளை கவனத்துடன் செயலாற்ற நம் பாதையையே பின்பற்றுவர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓகே தேங்க்யூ. இருக்கு போல மச்சாச்சி. சரி சாரி. ஸோ எல்லாரும் மியூட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் என்னுடைய கடமைகளை நான் செய்ய தவறுனா நான் அந்த அக்கறையோட நான் என் கடமைகளை நான் செய்யலை அப்படின்னா எல்லாருமே எல்லா மனிதர்களும் என்னுடைய அந்த பாத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது ஒரு தப்பான வழியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் வந்து சொல்றாரு. ஸோ இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு கிரேட் லீடரோ பதவியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இல்லை பதவி கூட வேண்டாம், நம்ம வீட்டிலேயே வந்து எடுத்துக்கலாம். ஸோ பெரியவங்க இருக்காங்க. ஸோ பெரியவங்க வந்து ப்ராப்பராக அவங்களுடைய டியூட்டியை பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ அவங்க வந்து அவங்களுடைய அடுத்து வர அவங்கள பார்த்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கெட்ட ஒரு பாத்தை வந்து கொடுக்குறாங்க இல்லையா? ஒரு கெட்ட எக்ஸாம்பிளா வந்து அவங்க ஆயிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து பகவான் வந்து இங்க சொல்றாரு. நம்ம ஒழுங்கா நம்ம கடமையை செய்யலைன்னா நம்மளை பார்த்து வரவங்க அவங்க வந்து அந்த தப்பான பாத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இங்க சொல்றாரு. ஸோ அதையும் அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா அத்தந்திரத்தக நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை வந்து ரொம்ப ஒரு அக்கறையோட கவனத்தோட செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த வேர்டை வந்து சொல்றாரு. ஸோ ஒரு சோம்பேறித்தனம் இல்லாம ஒரு உற்சாகத்தோட நம்மளுடைய கடமைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பகவான் வந்து நமக்கு சொல்றாரு. ஸோ ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அம்மா இருக்காங்க. ஸோ அவங்க சமைச்சு கொடுக்கறது அவங்களுடைய கடமை. பட் ஆனா அவங்க வந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம ஏதோ சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கடுப்போட ஒரு வெறுப்போட வந்து அவங்க வந்து சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ அது எப்படி இருக்கும்? அவங்க திட்டிக்கிட்டே சமைக்கிறாங்க அப்படின்னா அதை அந்த வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்க பசங்க அந்த பொண்ணு அவங்களுடைய பொண்ணு அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பொண்ணுக்கு தெரியாமலே அந்த மைண்ட்ல வந்து அது செட் ஆயிரும். ஸோ சமைக்கிறதுனா கஷ்டமான வேலையோ இது நல்லாவே இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த பொண்ணுக்கு அந்த மென்டாலிட்டி ஒன்று செட் ஆயிரும். அவன் வளரும் போது என்ன ஆகும்? ஸோ அவளும் அதே மாதிரியான ஒரு இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவா இல்லையா? அவ கல்யாணம் ஆகி போற இடத்துலயோ இதுலயோ அவளும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ண மாட்டா. அவளும் வந்து அச்சோ நான் சமைக்கணுமா அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் வந்து சமைச்சு கொடுப்பா. ஸோ இதை தான் வந்து பகவான் வந்து சொல்றாரு அந்த இடத்துல அத்தந்திரித்தக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம கவனத்தோட அக்கறையோட நம்ம கடமையை செய்யணும். ஏதோ கடனே அப்படின்னு சொல்லிட்டு செய்யறது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. ஸோ நிறைய தடவை வந்து நம்ம நினைப்போம் ஏன் வந்து நம்ம பையன் இப்படி இருக்கான், நம்ம பொண்ணு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த தாட் வரும் இல்லையா? ஸோ ஏன் இப்படி ஒழுங்காவே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் அவங்க ஏன் பண்ணாம இருக்காங்கன்னா நம்மளை பார்த்து தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து தான். ஸோ அந்த வீட்டில் அப்பாவோ அம்மாவோ வந்து சரியா பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அவங்க பையனும் வந்து சரியா பண்ண மாட்டான். பையனோ பொண்ணோ அதை பார்த்து ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இப்ப எங்க வீட்லயே என்னையே எடுத்துக்கிட்டாலே
ஸோ நான் வந்து ஓகே ஒரு ஹாஃப் அன் ஹவர் படிக்கணும்னு படிக்கிறேன். அடுத்தது எனக்கு கிச்சன் ஒர்க் இருக்கு, நான் போகணும். ஸோ அதுக்குள்ள ஸ்கூல்ல இருந்து பசங்க வந்துருவாங்க. ஸோ அதுக்குள்ள நான் சமைக்கணும். ஸோ அப்படியே லைனா ஷெட்யூல் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், படிச்சுட்டு இருக்கிறேன். படிச்சுட்டு அந்த புக் அப்படியே வச்சுட்டு நான் அடுத்த வேலைக்கு போயிடுறேன் கிச்சனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சுட்டு அப்புறம் பசங்க எல்லாம் வராங்க ஸ்கூல்ல இருந்து. அப்ப பையன் பார்க்கறான், நான் புக்கெல்லாம் எடுத்து வைக்கல, அப்படியே கிடக்குது. ஸோ அடுத்து அவன் என்ன பண்ணுவான், அவன் ஹோம்ஒர்க்கை பண்ணுவான். அவன் வந்து சாப்பிட்டு செஞ்சுட்டு ஹோம்ஒர்க்கை பண்ணுவான். ஹோம்ஒர்க் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், அவன் புக்கை போட்டுட்டு அவனுக்கு அடுத்த வேலை என்ன, விளையாட போகணும். விளையாட போறதுக்கு புக்கை போட்டுட்டு போயிடுவான். பட் ஆனா இது நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி கோவம் வரும் இல்லையா? எல்லாத்தையும் அப்படியே பரப்பி வச்சுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்சி திட்டுவோம். ஆனா அந்த எங்கிருந்து ஆரம்பிச்சது அந்த தப்பு, என்கிட்ட இருந்து. ஸோ ஆனா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பசங்களை வந்து திட்டிட்டு இருப்போம். ஸோ அதான் நம்ம தான் வந்து எக்ஸாம்பிள் வந்து செட் பண்ணணும் நம்ம பசங்களுக்கு. நம்மளை பார்த்து கண்டிப்பா நம்மளை பார்த்து யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளா வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. இப்போ நிறைய தடவை நான் என் பையனை திட்டும்போது கூட வந்து திட்டிட்டு கடைசில நான் நினச்சிக்குவேன், இந்த அத்தனை திட்டும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அத்தனையும் நானும் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால வந்து அது வந்து எனக்கு தான் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டி முடிச்சுட்டு நான் என் மனசுக்குள்ள வந்து நினச்சிக்குவேன். ஸோ நம்மளும் வந்து யாரையாவது திட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மள்கிட்டயும் அந்த குறை வந்து இருக்கும். ஸோ நம்ம ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா நம்மகிட்டயும் அந்த குறை வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளை கரெக்ட் பண்ணிட்டு அடுத்தவங்களை வந்து சொன்னோம் அப்படின்னா அது இன்னும் வந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க ஸோ இங்க வந்து பகவான் வந்து அதுதான் நம்ம செய்யற வேலையை வந்து ஒரு கடனே அப்படின்னு செஞ்சுட்டு போகக்கூடாது. நம்ம வந்து ஒரு அக்கறையோட வந்து அதை வந்து செஞ்சுட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி சலிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு சலிச்சுக்கிட்டு ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ ஒரு வீடு இருக்கு அப்படின்னு எடுத்துக்குவோம். ஒரு வீட்டில் அப்பா அம்மா பையன். ஸோ அம்மா இப்படி கடனேன்னு சமைக்கிறாங்க, ஒரு இஷ்டம் இல்லாமல் செய்கிறாங்க வைக்கிறாங்க. அப்பா எப்படி ஆஃபீஸ் போவார், அவருக்கும் வந்து வேற வழி இல்லை, சம்பாரிச்சு கொடுத்தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போறாரு செய்றாரு. பையன் படிச்சாகணுமேன்னு சொல்லிட்டு படிக்கிறான் செய்றான். ஸோ எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகும், அப்பா ஆஃபீஸ் முடிச்சு வரும்போது ஒரு கோவத்தோட வருவார். பாஸ் திட்டிட்டாரு செஞ்சுட்டாரு, அவருக்கு அங்கே ஏதோ ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ திட்டிட்டாரு செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு கோவத்தோட வராரு. அந்த கோவத்தை அம்மா மேலே காட்டுவாங்க, அம்மா பையன் மேலே காட்டுவாங்க. ஸோ அந்த வீட்டில் ஒரு அமைதி அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுது. இதுதான் ஆக்சுவலா எல்லார் வீட்லயும் இப்ப நடந்துட்டு இருக்கிறது அதுதான். அந்த வீட்ல வந்து ஈவினிங் மேல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குழப்பமா தான் இருக்கும். ஒரு அமைதியே இருக்காது. வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தா அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பிரச்சனையா தான் இருக்கும் எல்லா இடத்துலயும். ஸோ அது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம சமைக்கிறோம், அதை யாராவது ஒருத்தர் கிரெடிட் குடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகாதப்போ நமக்கு அது செய்ய பிடிக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம அது ஒரு கடனேன்னு சொல்லி செய்யறோம். அதே மாதிரி ஆஃபீஸ் போறாங்க. ஆஃபீஸ் போற இடத்துல திட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாஸ் வந்து திட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ் வந்து நம்மளை பாராட்டணும். பட் அது நடக்காதப்போ என்ன பண்றோம்? நமக்கு அங்க போறதுக்கு இஷ்டம் கிடைக்கிறது இல்ல, இஷ்டம் இருக்கிறது இல்ல. ஸோ அதனால அங்கேயும் வந்து நம்ம கடனேன்னு வேலை செய்றோம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து கடனேன்னு தான் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கோம். யாரும் வந்து அந்த கடமையை நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம செய்கிற செயல் மேலே ஒரு அக்கறையோட நம்ம செய்கிறது கிடையாது. ஸோ எப்போ நம்ம செய்கிற செயலை வந்து அக்கறையோட செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து நமக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனே அந்த சுற்றி நம்மளும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது இது ஒரு பாகவத் இங்க பிரபுபாத் வந்து பர்போட்ல வந்து கிருஷ்ணர் வந்து எப்படி வந்து அவருடைய கடமைகளை செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாகவதத்துல கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு தெரியும் கிருஷ்ணருக்கு வந்து 16,108 மனைவிகள் இல்லையா? ஸோ நாரதருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி வந்து இவர் வந்து 16,108 மனைவிகளையும் வந்து இவர் சாட்டிஸ்ஃபை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்றதே நம்மளால முடியறது இல்லை. ஸோ 16,108 பேரையும் இவர் எப்படி சாட்டிஸ்ஃபைடா சந்தோஷமா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் வந்து போறாரு துவாரகாக்கு. ஸோ துவாரகாவுக்கு போயிட்டு எப்படி அவருடைய அந்த கிரகஸ்தா கடமைகள் நடக்குது அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ருக்மணி தேவி அவங்களுடைய பேலஸ்க்கு போறாரு. ஸோ பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவரும் வந்து 16,108 அவரை வந்து இது பண்ணிக்குவாரு, எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவாரு. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு எல்லா பேலஸ்லயும் அவரும் இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ருக்மணி தேவியோட பேலஸ்க்கு வந்து நாரதர் போறாரு. அங்க போய் போனதும் நாரதரை வந்து வெல்கம் பண்ணி அவருடைய பாதங்களை கழுவி
எல்லாமே அவருக்கு வந்து உபசரிப்பு எல்லாமே வந்து பண்றாரு பகவான். அடுத்தது அங்கெல்லாம் முடிச்சுட்டு நாரதர் வந்து அடுத்த பேலஸ்க்கு போறாரு. அடுத்த பேலஸ்க்கு போனா அங்க வந்து பசங்களோட சேர்ந்து விளையாடிட்டு செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அடுத்த இன்னொரு பேலஸ்க்கு போனா அங்க பிராமணர்களுக்கு தானம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து கோதானம் வந்து டெய்லியுமே வந்து 13,000 பசுக்களை வந்து கோதானம் வந்து பண்ணுவாராம் பகவான். ஸோ அந்த அந்த சேரிட்டி ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அடுத்த ஒரு பேலஸ் போகும்போது அவருடைய மனைவிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த ஒரு பேலஸ் போனா அப்படின்னா யக்ஞங்கள் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லா கடமைகளையும் வந்து அவர் சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்காரு. எங்கேயாவது வந்து நம்ம பகவான் வந்து சோகமா இருந்தோ இல்ல சலிச்சுக்கிட்டோ ஏதாவது பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அந்த மாதிரி எப்பவுமே பகவான் இருந்தது இல்ல. அவர் சந்தோஷமா அவருக்கு இத்தனைக்கு செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல. இருந்தாலும் அவர் எல்லாத்தையுமே வந்து சந்தோஷமா எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ ஆனா நம்ம பந்தப்பட்ட ஆத்மாக்கள் நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு கடமைகள் இருக்கு. பட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு சலிப்போட செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படி இல்லாம நம்மளும் எல்லாத்தையும் வந்து சந்தோஷமா எடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த சுச்சுவேஷனே வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து சம்டைம்ஸ் நினைப்போம் இது செய்யறதுனால நமக்கு என்ன யூஸ்? நம்ம எப்பவுமே அப்படிதான் இருக்கும். பலனை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னா கூட நம்ம வந்து அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இது பண்றதுனால நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தான் சொல்லி யோசிக்கிறோம். ஸோ நமக்கு எதுவும் கிடைக்கலன்னா கூட நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா அதனால ஏதாவது ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்காகவாவது நம்ம வந்து இதெல்லாம் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒழுங்கா இருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பரான பாத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளை வந்து ரோல் மாடலா வந்து நம்ம பசங்க எடுத்துக்குவாங்க. கரெக்டா? ஸோ அப்ப வெளியில இருக்கிறவங்கள அவங்க தேட மாட்டாங்க. ஏன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல் வேணும். யாரையாவது ஒருத்தங்களை வச்சுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒழுங்கா இருந்தா பசங்க நம்மளை பார்த்து வளருவாங்க. இல்லாதப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்க சொசைட்டில வேற யாராவது பெரிய ஆளுங்க இருக்காங்களா, இல்ல மூவிஸ்ல யாராவது இருக்காங்களா, பெரிய ஹீரோஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடுவாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு விடாம நம்மளே வந்து பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலா இருக்கணும். ஏன்னா இப்ப வர மூவிஸ் வந்து நமக்கே தெரியும். வில்லன் தான் வந்து ஹீரோவா இருக்காங்க. அங்க மொத்த படத்துலயும் எல்லாருமே வில்லனா தான் இருக்காங்களே தவிர ஹீரோ அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ பசங்க வந்து இப்போ வந்து ஒரு ரோல் மாடல்னு அங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையே வீணா போயிடும். அந்த மாதிரி தான் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம ஒரு ப்ராப்பரான ரோல் மாடலா இருந்து பசங்களுக்கு கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ ஸோ இங்க வந்து பகவானே வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா வந்து அவரையே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ராமர் எடுத்துக்கிட்டாலும் வந்து அவரும் வந்து வாழ்ந்து காட்டியிருக்காரு. எப்படி வந்து ஒருத்தர் வாழணும் அப்படிங்கிறதுக்கு பகவான் வந்து ராமர் வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம் இல்லையா? ஸோ ராமாயணம் அப்படின்னாலே அயனம் அப்படின்னாலே வந்து பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ராமர் காட்டிய பாதை, ஸோ ராமர் வாழ்ந்து காட்டிய பாதை, அதுதான் ராமாயணம் அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து பகவான் சொல்ற மாதிரி அவங்கள எல்லாம் வந்து கிரேட் கிரேட் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க, மகாஜன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம குரு சாது சாஸ்திரா அதெல்லாம் யார் ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்களோ அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்கள வந்து நம்ம ரோல் மாடலா எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை பார்த்து நம்மளுடைய பின்னாடி வர நம்ம பசங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு சின்ன ஒரு கதை. அஹ் ஒரு தடவை என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கல்யாணம் நடக்குது. ஸோ அந்த கல்யாணம் அப்போ வந்து ஒரு பூனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. இது முதலே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு பூனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ அந்த ஐயர் என்ன சொல்றாருன்னா அந்த பூனையை பிடிச்சி போடுங்க, பேஸ்கெட்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடையில போட்டு மூடி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் எல்லாம் வந்து முடியுது செய்யுது. ஸோ அஹ், அந்த கல்யாணம் நடக்கும்போது அந்த பொண்ணு என்ன நினைச்சுக்கிட்டா அப்படின்னா ஓகே இந்த பூனையை புடிச்சு வைக்கிறது ஒரு சடங்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. ஸோ அதனால என்ன பண்றா, அடுத்து அவ பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது அதே மாதிரி அந்த பூனையை தூக்கிட்டு வந்து புடிச்சு வச்சு அந்த யாகம் பண்ணும்போது அந்த புடிச்சு வைக்கணும்னு சொல்லி அந்த ரூலை வந்து சொல்றா. இதை ஃபாலோ பண்ணி மறுபடியும் அடுத்த ஜெனரேஷன் நடக்குது. ஸோ அடுத்தடுத்து இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபாலோ பண்றது இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆனா வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்படி முட்டாள்தனமா வந்து ஸோ தரு மாதாஜி எனக்கு அழகா சொன்னாங்க அந்த ஆட்டு மந்தை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது.
ஸோ எதுக்கு பண்றோம் அப்படிங்கிறத கரெக்டா பண்ணணும். ஸோ நம்ம வந்து தப்பான வழியையும் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு காட்டக்கூடாது. ஸோ ப்ராப்பரா நம்ம ஸோ இன்னைக்கு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ நம்ம எல்லாருமே வந்து லீடர் தான். நம்மளும் ஒரு விதத்துல நம்மளையும் யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம பண்ண வேண்டிய வேலைகளை, கடமைகளை வந்து ஒரு அக்கறை இல்லாம பண்ணக்கூடாது. ஒரு கேர்ஃபுல்லா நம்ம வந்து கவனத்தோட அதுல ஃபுல் கான்ஷியஸ்னஸோட நம்மளுடைய டியூட்டிஸை நம்ம பண்ணணும். ஒரு சோம்பேறித்தனமா நம்ம இருக்கக்கூடாது. உற்சாகத்தோட நம்மளுடைய கடமைகளை செய்யணும். கடனுக்காக நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி கடைசியில பார்த்த மாதிரி நம்ம பிளைண்டா ஏதோ ஒன்றை ஃபாலோ பண்ணிட்டு போகக்கூடாது. ஸோ நம்ம ஃபாலோ பண்றத ப்ராப்பரா இருக்கணும். அது கரெக்டா தான் நம்ம பண்றோமாங்கிறத நம்ம குரு சாது சாஸ்திரால இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா சொல்லலாம், கேட்கலாம். பூஜா மாதாஜி, நைஸ் ஒரு கிளாஸ் மாதாஜி. வார்த்தை சொன்னீங்க இல்லையா, நிஷ்ய அது என்ன வார்த்தை மாதாஜி? என்ன மாதாஜி? நிஷ்காம கர்மயோகம் சொல்றீங்களா? நிஷ்காம். அதான் நிஷ்காம கர்மயோகம் மாதாஜி. அந்த நம்ம பலன் மேல பற்று இல்லாம நம்ம செய்யறது, அதுதான் வந்து நம்மளுடைய கடமைகளை செய்யணும். ஆனா பலன் மேல பற்று இல்லாம செய்யணும். அதுதான் நிஷ்காம கர்மயோகம். ஓகே மாதாஜி, அதே பண்றேன் ஹரே தான் கிருஷ்ணா. எனக்கும். வேற யாராவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? வேற யாருக்காவது? பூனை கதை நல்லா இருந்துச்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்படி நிறைய பண்றோம், காரண காரியமே இல்லாம அந்த சடங்கு சம்பிரதாயங்களை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், போட நம்பிக்கையா. இல்ல மாதாஜி, நம்ம காரணங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு தெரியாம விடுறவங்களும் இருக்காங்க. சில நல்ல விஷயங்களும் இருக்கு. பட் இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு தெரியாம அதை விட்டுறதும் இப்ப நம்ம நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். சும்மா அவங்க ஏதோ மூட நம்பிக்கைன்னு நம்ம நினைச்சிட்டு அப்படியும் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ அதுவும் பண்ணக்கூடாது. எதா இருந்தாலும் அது பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரு கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு அதை பண்ணணும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. யாருக்கும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா ரீகேப் போயிடலாம். ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து சிவானி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா சிவானி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, கிருஷ்ணர் வந்து நான் வந்து அந்த கடமையை வந்து அக்கறை இல்லாம செய்யலைன்னா எல்லாரும் என்னைய வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மனுஷங்க எல்லாரும் நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரிதான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி அப்ப அப்ப அந்த கடமையை வந்து எப்படி பண்ணணும்னா, அதீன் திரிதக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது கவனத்துடனும் நல்ல உற்சாகத்தோடும் பண்ணணும். இப்ப அதுக்கு வந்து உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல வந்து சமைக்கிறத பத்தி சொன்னாங்க. அம்மாவோட கோபம் ஒழுங்கா அந்த கடமையை பண்ணலன்னா அது வந்து அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அவங்க ஆபீஸ் போயிட்டு அது அங்கேயே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படியே வந்து வீட்டுல இதாகுது. எதனால இப்ப பிரச்சனை வருது அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது நம்ம கடமையை வந்து ஒழுங்கா பண்ணலைங்கிறதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து வந்து ஒரு பாராட்ட வந்து கிருஷ்ணா வந்து நாரதர் வந்து அந்த 16,108 மனைவிகள் வீட்டுல வந்து பல்வேறு கடமைகளை வந்து பகவான் வந்து எப்படி செய்யறாங்க, அதுக்கு உதாரணத்துக்கு நல்லா சொல்லியிருந்தாங்க. எப்படி ஜாலியா செஞ்சாங்க. அதை வந்து சும்மா கடமையே இது வந்து நம்ம செஞ்சுதான் ஆகணும் கடுப்பாலாம் செய்யாம ஜாலியா செஞ்சாங்க. அது மாதிரி நாமளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாம வந்து இப்ப நாம வந்து அந்த கடமையை வந்து ஒழுங்கா செஞ்சாதான் நம்மள யாராச்சும் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களும் கரெக்டா இருப்பாங்க. அப்ப நம்ம ஃபாலோ பண்றது கிருஷ்ண ராமாயணம் குரு சாது சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நல்லா பண்ணீங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, சூப்பர் ரீகேப். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. So, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. So, மாதாஜி ஏதாவது சொன்னீங்களா? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 12:30க்கு வந்து நமக்கு வந்து எப்படி வந்து ஃபுட் ஆஃபர் பண்ணணும், போகா எப்படி வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுக்லா மாதாஜி வந்து நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்க நிறைய வருஷமா வந்து இந்த சர்வீஸ்ல இருக்காங்க, இஸ்கானோட இதுல இருக்காங்க. ஸோ அதனால அவங்கள வந்து ப்ராப்பரா கைட் பண்ண முடியும் உங்களுக்கு.
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும், நம்ம ஆஃபர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அனுகுலா மாதாஜி வந்து நமக்கு சொல்லுவாங்க. 12:30க்கு இன்னைக்கு. ஸோ எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி அடுத்து இன்னைக்கு பர்த்டேஸ் ஆனிவர்சரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவசங்கர் பிரபு உமா மாதாஜியோடைய மகன், அவருடைய பர்த்டே. ப்ளஸ் சாய் பிரவீன் வைஷ்ணவி மாதாஜியோடைய மகன். ஸோ சாய் பிரவீனுக்கு வந்து 2 years old அப்படின்னாங்க. ஸோ எல்லாருடைய பிளெஸிங்ஸும் வேணும், அவன் நல்லா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு பிளெஸிங்ஸ் வேணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம்னா புவனா மாதாஜி அவங்களுடைய மகள் பிரியதர்ஷினி அண்ட் அவங்களுடைய மருமகன் நாகராஜ் அவங்களுடைய ஆனிவர்சரி இன்னைக்கு. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். 3 தடவை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லிக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே ராம 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 ஹரே ராம கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே ராம கிருஷ்ண ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ராம கிருஷ்ணா ராம கிருஷ்ணா ராம ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா. தரு மாதாஜி வேற ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா மாதாஜி? இல்ல எல்லாமே சொல்லட்டுமா? ஓகே மாதாஜி. ஸோ ஸ்லோகா போலாமா? ஹரே ஓகே மாதாஜி. வாஞ்சா கல்பத்தருभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. वैष्णवन्दे हरे श्री कृष्ण हरे कृष्ण की जय, शिल प्रभुपाद की जय, नित्य गौर हरि बोल। हरे कृष्ण.